தலைப்பு செய்திகள். முதல்வர் விஜய் ஈழத்தமிழர்களுக்கு உதவ வேண்டும், பிரித்தானிய நாடாளுமன்ற குழு கடிதம். பல மாவட்டங்களுக்கு வானிலை சிவப்பு எச்சரிக்கை. பௌத்த சாசன அமைச்சிற்கு செல்லும் திருமுருகண்டி கோவிலின் வருமானம். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் கைது. விரிவான செய்திகள். ஈழத்தமிழர்களின் நியாயமான அரசியல் உரித்துக்களின் அடிப்படையில் நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து நெருக்கமாக பணியாற்ற தயார் என பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி குழுவின் சார்பாக தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவோன் மெக்டோனா மற்றும் உமா குமரன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்து அனுப்பிய கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயின் ஆட்சி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் மக்களுக்கும் முக்கியமானது என இருவரும் தெரிவித்துள்ளனர். இதன்படி விஜயின் ஆட்சி காலத்தில் அனைத்து மக்களின் ஜனநாயக விழுமியங்கள் கட்டியெழுப்பப்படும் என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளனர். இதற்கமைய பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர் தமிழ் சமூகம் தமிழ்நாட்டுடன் ஆழமான மற்றும் நீடித்த பிணைப்பை கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் பற்றிய முன்கூட்டிய எச்சரிக்கை மையத்தில் நேற்று மாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் இன்று காலை 8:30 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வடகிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் தீவிரமாக காணப்படுவதுடன் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் அது இலங்கையை விட்டு விலகிச் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் வடக்கு மாகாணத்தில் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழையின் போது ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களிலான பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 7 மாவட்டங்களில் சுமார் 3475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 38 நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருமுருகண்டி கோவிலின் வருமானம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். ஒட்டுச்சுட்டான் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: முல்லைத்தீவு மாவட்டத்தின் திருமுருகண்டி கோவிலுக்கு கிடைக்கின்ற வருமானங்கள் அனைத்தும் தற்போது புத்த சாசன அமைச்சிற்கே செல்கின்றது. குறித்த ஆலயமானது நீதிமன்ற வழக்கில் உள்ள ஓர் ஆலயமாகும். வருடாந்தம் பல மில்லியன் ரூபாய்கள் இவ்வாலயத்திற்கு வருமானமாக கிடைக்கின்றது. அவ்வாறு கிடைக்கப்பெறும் வருமானங்கள் புத்த சாசன அமைச்சுக்கு செல்வதுடன் அவை மீண்டும் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு கூட திரும்பி வருவதில்லை. குறித்த ஆலயத்தின் மூலம் வருமானமாக பெறப்பட்ட பணமானது வெவ்வேறு தேவைகளுக்காக வடக்கு மாகாணத்திற்கு வெளியே பயன்படுத்தப்படும் நிலை காணப்படுகின்றது. அவ்வாறு இல்லாமல் குறித்த ஆலயத்தின் மூலம் வருமானமாக பெறப்படுகின்ற பணமானது முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் காணப்படும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி சபைகள் மிகவும் வருமானம் குறைந்த சபைகளாகும். அவற்றின் அபிவிருத்தி சார் செயற்பாடுகளுக்கு இந்த பணம் பயன்படுத்தப்பட வேண்டும். மேலும் மாவட்டத்தின் வேறு அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளுக்கும் அதனை பயன்படுத்தலாம். அதனை இந்த சபை இன்று தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும். அத்துடன் ஒட்டுச்சுட்டான் பிரதேசத்திற்கான தனி பிரதேச சபையினை அமைக்க வேண்டும் என பலரும் கடந்த காலங்களில் பேசியிருந்தனர். இது தொடர்பில் பாராளுமன்றத்தின் விசேட உரையொன்றின் மூலம் நான் குறித்த கோரிக்கையினை அரசாங்கத்திற்கு முன்
முன்வைத்திருந்தேன். இந்த பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் இப்பகுதியை சேர்ந்தவர் எனும் வகையில் குறித்த விடயத்தை இன்றைய கூட்டத்தின் தீர்மானமாக நிறைவேற்றி அவருக்கு முன்னிலைப்படுத்தப்படுவதுடன் அரசாங்கத்திற்கும் அனுப்பி வைப்போம். இது தொடர்பில் விசேட கரிசனை எடுத்து செயற்படுமாறு தலைவரை கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு அண்மையில் காணி அமைச்சர் ஏடி லால்காந்த கலந்து கொண்ட வன்னி மாவட்டத்திற்கான கூட்டம் ஒன்றில் அவரால் தெரிவிக்கப்பட்டதற்கு அமைவாக அரசு திணைக்களங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் அல்லது தனியாருக்கு சொந்தமான காணிகளுக்கு அதற்குரிய ஏதேனும் ஆவணங்கள் இருப்பின் அவற்றை கிராம சேவையாளர் ஊடாக பிரதேச செயலாளருக்கு வழங்கி அவற்றின் தொகுப்பினை மாவட்ட அபிவிருத்தி குழுவிற்கு காணி விடுவிப்புக்கான முன்மொழிவாக வழங்க வேண்டும் எனும் தீர்மானத்தினையும் இக்கூட்டத்தில் முன்மொழிகின்றேன் என தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். மென்பொருள் கட்டமைப்பு ஒன்றினை உருவாக்குவதாக கூறி அரசாங்க நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் வெளியிட்டுள்ள தகவலின்படி திணைக்களத்தில் புதிய மென்பொருள் கட்டமைப்பு ஒன்றினை செயல்படுத்துவதற்காக 9.8 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகப்படியான நிதி செலவிடப்பட்டதாக சந்தேக நபர் எழுத்துப்பூர்வமான பிரகடனம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். எனினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் அத்தகைய மென்பொருள் கட்டமைப்பு எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதும் போலியான ஆவணங்கள் மூலம் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. பொது சொத்து சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களை இழைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டிலேயே இந்த அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த ஊழல் விவகாரத்தில் வேறு அதிகாரிகளுக்கும் தொடர்புள்ளதா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 3 நாள் விஜயமாக சீனா சென்றிருந்தார். இவர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பிற்கு பின்னர் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூறுகையில், சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவே உலகின் மிக முக்கியமான இருதரப்பு உறவு என்று நாங்கள் இருவரும் நம்புகின்றோம். இந்த உறவு சிறப்பாக செயல்படுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். ஒருபோதும் அதை சீர்குலைத்துவிடக் கூடாது என்றார். சீன அதிபரின் சந்திப்பின் போது வெள்ளை மாளிகைக்கு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வருகை தருமாறு சீன அதிபர் ஜி ஜின்பிங்க்கு அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் விடுத்துள்ள அழைப்பில் கூறியிருப்பதாவது: அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களே, இந்த அழகான வரவேற்பிற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி. இன்று இரவு செப்டம்பர் மாதம் 24ஆம் திகதியன்று வெள்ளை மாளிகையில் எங்களை பார்வையிட வருமாறு உங்களுக்கும் திருமதி பெங் அவர்களுக்கும் அழைப்பு விடுப்பதில் நான் பெருமை கொள்கின்றேன். நாங்கள் அந்த வருகையை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம். இப்போது நான் எனது கோப்பையை உயர்த்தி பிடித்து அமெரிக்கா மற்றும் சீனா மக்களிடையே செழுமையான மற்றும் நீடித்த உறவுகளுக்காக வாழ்த்து தெரிவிக்க விரும்புகின்றேன். இவ்வாறு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும், இது மிகவும் சிறப்பான ஒரு உறவு. மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். இது ஒரு அற்புதமான நேரமாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மாக்ரோனை அவரது மனைவி விமானத்தில் வைத்து முகத்தில் அடித்து தள்ளுவது போன்ற காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வந்தன. இந்த வீடியோவிற்கு உலக தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் இதற்கு ஈரானிய பிரெஞ்சு நடிகையான கோல்ஷிப்தே பாராஹானின் தான் காரணம் என புதிதாக வெளியான புத்தகம் ஒன்றில் எழுதப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் மெச் பத்திரிகையாளர் புளோரியன் ட்ராப்ட் எழுதிய அன் ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட் கப்பல் என்ற புத்தகம் சமீபத்தில் வெளியானது. அந்த புத்தகத்தில் 48 வயதான அதிபர் மாக்ரோன், 42 வயதான ஈரானிய நடிகை குறுஞ்செய்தியில் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றீர்கள் என்று அனுப்பியதாகவும் அதை அவரது மனைவி பார்த்துவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதற்கு அதிபர் தரப்பும் நடிகை தரப்பும் மறுத்து தெரிவித்துள்ளது. எலிசி அரண்மனை மற்றும் அதிபர் தம்பதியினர் இந்த குற்றச்சாட்டுக்களை முற்றிலும் மறுத்துள்ளனர். அது அவர்கள் இருவரும் சாதாரணமாக விளையாடி கொண்டிருந்த ஒரு நெருக்கமான தருணம் மட்டுமே என்று விளக்கமளித்துள்ளனர். நடிகை கோல்ஷிப்தே பாராஹானியுடன் அதிபருடன் தனக்கு இருந்ததாக கூறப்படும் உறவு வெறும் வதந்தி என்றும் தங்களிடையே நெருக்கமான நட்பு மட்டுமே இருந்ததாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார்.
வரலாற்றில் இன்று 1932 இராணுவ புரட்சி ஒன்றை அடுத்து ஜப்பானிய பிரதமர் இனுகாய் சியோசி கொல்லப்பட்டார். 1985 குமுதினி படகு படுகொலைகள். நெடுந்தீவு மாவெளித்துறையில் இருந்து 64 பயணிகளுடன் புறப்பட்ட குமுதினி என்ற படகு இலங்கை கடற்படையினரால் வழிமறிக்கப்பட்டு குழந்தைகள், பெண்கள் உட்பட 36 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். 2005 திருகோணமலை நகர் மத்தியில் இரவோடு இரவாக புத்தர் சிலை எழுப்பப்பட்டதில் அங்கு கலவரம் வெடித்தது. 2006 வவுனியாவில் நோர்வே அகதிகள் சபை பணியாளர் ஜெயரூபன் ஞானப்பிரகாசம் சுட்டுக் கொல்லப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.